கனடாவின் வேலை சந்தை தற்போது ஒரு மந்தமான நிலையிலேயே உள்ளது என அறிக்கை ஒன்றின் முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டை விட குறைவான வேலைவாய்ப்புகளே தற்போது கனடாவில் உள்ளன. கடந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு தொழிலிலும் 3 பேர் அளவில் வேலையில்லாமல் இருந்ததாக கனடாவின் புள்ளி விபரவியல் துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது 16,500 வேலை வெற்றிடங்கள் குறைந்துள்ளன. இருப்பினும் சில துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. உதாரணமாக உற்பத்தி துறையில் சுமார் 4,500 பணியிடங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மொத்தம் வர்த்தக துறையில் சுமார் 2,200 பணியிடங்கள் அதிகரித்துள்ளன. மேலும் கழிவு மேலாண்மை மற்றும் தகவல் சேவைகள் ஆகிய துறைகளிலும் அதிக வேலைவாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல முக்கிய துறைகள் சரிவை சந்தித்துள்ளன. குறிப்பாக சுகாதாரத்துறையில் சுமார் 11,900 பணியிடங்களும், கட்டுமான துறையில் 7,000 பணியிடங்களும், கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையில் 1,700 பணியிடங்களும் குறைந்துள்ளன. ஆனால் குறைவான பணியிடங்கள் இருந்த போதிலும் ஊதியங்கள் தொடர்ந்து உயர்ந்துள்ளன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சராசரி வாராந்திர வருமானம் 3.5% அதிகரித்துள்ளது. அதாவது தொழிலாளர்கள் வாரத்திற்கு சரியாக 1,333 கனேடிய டாலர்களை வருமானமாக பெற்றுள்ளனர். மேலும் வாரத்துக்கு சுமார் 33 மணி நேரம் வேலை செய்துள்ளனர். அத்துடன் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது மார்ச் மாதத்தில் சம்பள பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை 0.2% குறைந்துள்ளதாகவும் குறித்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது தொழில் வழங்குனரிடமிருந்து வழக்கமான ஊதியம் மற்றும் நன்மைகள் ஆகியவற்றை பெறும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இது கனடாவின் தொழிலாளர் சந்தை தொடர்ந்து அழுத்தத்தில் இருப்பதை காட்டுகிறது.